Good evening students. So time வந்து இல்லாதனால சில டாபிக்ஸ்லாம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் யூனிட் 3ல வந்து நான் வந்து ஆன்லைன் கிளாஸாகவே வந்து எடுத்துடுறேன். ஸோ நம்ம யூனிட் 2ல் வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ யூனிட் வந்து 2ல் வந்து என்னென்ன பார்த்தோம், லக்ராஞ்சி ஈக்குவேஷன் பார்த்தோம். ஃபார் வந்து என்னென்னா கன்சர்வேட்டிவ் அண்டு நான் கன்சர்வேட்டிவ், இது ரெண்டுக்குமே நம்ம பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்னது டிஆர்எம் பிரின்சிபல்னா என்ன, பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க், ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல். ஸோ ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி லக்ராஞ்சி ஈக்குவேஷன் வந்து டிரைவ் பண்ணோம். இந்த டிஆர்எம்எக்ஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல் டிரைவ் பண்ணோம். இது லக்ராஞ்சி ஈக்குவேஷனோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கால்குலேட் பண்ணோம். ஓகே, இது வந்து லக்ராஞ்சி வந்து யூனிட் 2 வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த யூனிட் 2 வந்து என்னென்னா செகண்ட் இன்டர்னலுக்கு இருக்குது. அடுத்து யூனிட் 3யும் வந்து சில டாபிக்ஸ் மட்டும் செகண்ட் இன்டர்னலுக்கு உண்டு. ஓகேவா, இது வந்து ஆன்லைன் கிளாஸுங்கிறதுனால வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சாதாரணமாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் போடுறேன். கொஞ்சம் சவுண்டு டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். பட் என்னோடய வாய்ஸ் வந்து தெளிவாக கேட்குதுன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், என்னோடய வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஆடிபிளாக இருக்கா அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்கள். என்னோடய லெட்டர்ஸ் வந்து நான் எழுதுறது வந்து ஓகேவா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஒரு ரிப்ளை கொடுங்க நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா யூனிட் 3யோட இது என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல், Hamilton's equation of motion. அடுத்து வந்து என்னன்னா இதிலே வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து பார்ப்போம். வேரியேஷனல் பிரின்சிபல், இந்த வேரியேஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹாமில்டன்ஸ் வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து டிரைவ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், லக்ராஞ்சி ஹாமில்டன் ரெண்டுமே வந்து என்னது, அது வந்து வெக்டோரியல் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அதை வந்து நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லி ரெண்டாக பிடிச்சோம். எதுக்கு நம்ம ஹாமில்டனும் லக்ராஞ்சி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம ஒரு ஃபிசிக்கல் சிஸ்டம் இருக்குது, ஒரு பால் எடுத்துக்கிறோம், அது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் மூவ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து சில வெலாசிட்டி சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து என்னென்னா அக்கார்டிங் டு நியூட்டோனியன் மெக்கானிக்ஸில் வந்து நம்ம எழுதணும்னா ரொம்ப வந்து என்னென்னா எலாபரேட்டாக வரும். ஐத்து பார்ட்டிக்கிள் வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்டிக்கிளுக்கும் நம்ம வெக்டோரியல் ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வெக்டர் ஃபார்ம்லேயே வரும், ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே. ஆனால் நம்மளுக்கு வந்து ஸ்கேலார் ஃபார்மாக கொண்டு வந்துட்டோம்னா இட் வில் பி வெரி ஈஸி டு டிரைவ். ஸோ லக்ராஞ்சி ஈக்குவேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த ஹாமில்டன்ஸ்லேயும் வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நம்ம வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், லக்ராஞ்சியில் வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் வந்து சிம்பிள் பெண்டுலத்துக்கு, காம்பவுண்ட் பெண்டுலத்துக்கு, அப்புறம் நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூசிங் லக்ராஞ்சி ஃபார்ம், அதுக்கடுத்து இன்னொன்று அட்வுட் மெஷின், இந்த 4 எக்ஸாம்பிள் பார்த்தோம் செகண்ட் யூனிட்டில். இதே மாதிரி வந்து ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷனும் இந்த சிஸ்டத்துக்கெலாம் வந்து நம்ம எழுதுவோம். ஓகே, இப்போ வந்து என்னென்னா ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷனுக்கும் இந்த லக்ராஞ்சி ஈக்குவேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். யூஸ்வலாக வந்து நீங்கள் குவாண்டம் மெக்கானிக்ஸ்லாம் நீங்கள் எம்எஸ்சியில் படிப்பீங்க, அதிலெல்லாம் பூரா வந்து என்னென்னா இந்த ஹாமில்டன் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஹச்கேப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹாமில்டன்கிறத வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹச்கேப்பை தான் வந்து என்னென்னா யூஸ்வலாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. என்ன அட்வான்டேஜ், வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஓவர் லக்ராஞ்சியன்?
பிகாஸ் ஆஃப் ஹாமில்டோனியன். அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ லக்ராஞ்சி ஈக்குவேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டி பை டிடி ஆஃப் டோ எல் பை டோ கியூகே டாட் மைனஸ் டோ எல் பை டோ கியூகே ஈக்குவல் டு 0. இது வந்து எதுக்கு? ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன், அப்புறம் வந்து ஒரு சிம்பிள் டிஃப்ரென்சியேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இருக்குது. ஓகேவா? இது வந்து என்னது? செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதுல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு பார்ஷியல் டிஃபரன்சியேஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஃபரன்ஷியேஷன் போது ஆர்டர் வந்து 2 ஆகிடுது. டி ஸ்கொயர் மாதிரி தான் இது. 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால தான் அந்த செகண்ட் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சிம்பிளாக. ஓகேவா? ஆனால் ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும்னா, it is a first order differential equation. நமக்கு தெரியும் லக்ராஞ்சி, நான் வந்து ரிப்பீட்டடாக கிளாஸில் சொல்லியிருப்பேன். லக்ராஞ்சி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் QK, ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி QK டாட் அண்டு டைம். அதுதான். ஸோ லக்ராஞ்சி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் Q டாட் அண்டு T. ஓகேவா? ஹாமில்டன் வந்து எப்படி இருக்கும்னா, ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட், ஜெனரலைஸ்டு மொமெண்டம் அண்டு டைம். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஹாமில்டனுக்கும் லக்ராஞ்சியனுக்கும் வந்து என்னென்னா டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டோம்னா, ஸோ லக்ராஞ்சி வந்து ஜெனரலைஸ் கோஆர்டினேட், ஜெனரலைஸ் வெலாசிட்டி அண்டு டைம். ஹாமில்டன் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெனரலைஸ் கோஆர்டினேட், மொமெண்டம் அண்டு டைம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது நம்ம இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம டிஆல்பர்ட்ஸ் பிரின்சிபல் டிரைவ் பண்ணதுலேருந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஆஃப்னு சொல்லி இதை வச்சு தான் நம்ம Q1, Q2, Q3, அப் டு Qn, அப்புறம் Q1, Q.1n, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? என்ன சரி, என்ன அட்வான்டேஜ்? சரி, இது ஃபஸ்ட் ஆர்டர் சொல்லிட்டீங்க, இது செகண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டீங்க. என்ன எதனால சரி எதனால ஹாமில்டன் ரொம்ப ஈஸி, இது வந்து ரொம்ப கஷ்டம் லக்ராஞ்சி அப்படின்னா? இது செகண்ட் ஆர்டர். ஸோ செகண்ட் ஆர்டருங்கும் போது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம், ரொம்ப அந்த ஃபிசிக்கல் சிஸ்டத்துக்கு வந்து டிரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஹாமில்டன் வந்து நம்ம வந்து நிறைய ஃபிசிக்கல் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா இட் இஸ் ஈஸி டு சால்வ். மேத்தமெட்டிக்கலி தே ஆர் சேயிங் வந்து திஸ் ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இஸ் வெரி ஈஸி டு சால்வ் கம்பேர்ட் டு லக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த ஹாமில்டன் ஈக்குவேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க, சைக்ளிக் கோஆர்டினேட். சைக்ளிக் கோஆர்டினேட்டுன்னு எதை சொல்கிறாங்கன்னா, இந்த QKவை சொல்லுவாங்க. அது நான் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இந்த சைக்ளிக் கோஆர்டினேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து they are taking the kinetic energy of the particle. நம்மளுக்கு தெரியும் what is the kinetic energy? T equal to half m x dot square. x dotங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும்ல, v square தான் நம்ம x dotன்னு போட்டிருக்கோம். x dotங்கிறது dx by dt. இதுவும் வெலாசிட்டி ஈக்குவல் தானே, அதை தான் நம்ம அங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? ஓகே. இந்த கைனடிக் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் கைனடிக் எனர்ஜி இஸ் டிபெண்டன்ட் ஒன்லி அப்பான் த வெலாசிட்டி. ஓகேவா? டி வந்து என்னன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் வெலாசிட்டி, தட் இஸ் எக்ஸ் டாட். ஓகே. ஆனால் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து எதை பொறுத்து இருக்கும்? டிபெண்ட்ஸ் ஆன் பொசிஷன் x. ஓகேவா? ஸோ கைனடிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் அப்பான் த வெலாசிட்டி ஈக்குவேஷன் வச்சு நம்ம பொசிஷன் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ gradient of the scalar function, potential energy which is always depend upon the position. ஸோ நம்மளுக்கு வந்து என்னன்னா லக்ராஞ்சி ஈக்குவேஷன் என்னது? d by dt of dou m by dou qk dot. இங்கே வந்து என்னது? ஜெனரலைஸ் கோஆர்டினேட் வந்து என்னது? x. ஓகேவா? ஜெனரலைஸ் கோஆர்டினேட் வந்து இங்கே qkக்கு பதிலாக வந்து x. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி எழுதணும்? dou l by dou x dot minus dou l by dou x is equal to 0. இப்போ நம்ம L எப்படி எழுதலாம்? L equal to t minus v. ஸோ இதை வந்து நம்ம இப்போ எழுத போகிறோம்.
இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கொண்டு வரோம்னு மட்டும் பார்க்கலாம். L is equal to t minus v. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா என்ன வரும்? d by dt of dou t by dou x dot minus dou v by dou x is equal to 0. ஏன்னா dou t by dou x வந்து 0, அதே மாதிரி dou v by dou x dot வந்து என்ன ஆகும்? அதுவும் 0. நம்ம இங்கே எல்லுக்கு பதிலாக t minus v சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ எல்லுக்கு பதிலாக t minus v சப்ஸ்டியூட் பண்ணும்போது d by dt of dou by dou x dot into t minus v, ஓகேவா? மைனஸ் dou by dou x, இந்த எல்லுக்கு பதிலாக t minus v. இப்போ வந்து என்னன்னா the kinetic energy does not depend upon the position. அதே மாதிரி the velocity the potential energy does not depend upon the velocity. அப்போ dou v by dou x டாட்டும் அதுக்கப்புறம் dou t by dou xம் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவல் டு 0 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து என்னது? d by dt of dou t by dou x dot minus dou v by dou x is equal to 0. அடுத்து வந்து என்ன நம்ம பார்க்குறோன்னா, ஓகே இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் kinetic energy with respect to வந்து என்னன்னா velocity பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா linear momentum. எப்படி? t equal to half m x dot square. இப்போ dou t by dou x dot பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது m x dot is equal to p. அதுதான். So the linear momentum equal to dou t by dou x dot. நம்மளுக்கு kinetic energy தெரியும். with respect to x dot பண்ணால் mx dot equal to வந்து linear momentum. அதுதான் போட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி ஆல்டர் பண்ணி எழுதுறாங்கன்னா p equal to dou by dou x dot t minus v. ஒன்றும் இல்லை, dou v by dou x dot ஆட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஏன் dou v by dou x dot ஆட் பண்ணாலும் அது 0 தானே? ஆல்ரெடி வந்து it is 0. dou v by dou x dot is equal to 0. So if we insert that term in this equation, it doesn't vary this original equation. So they just add dou by dou x dot equal to into dou by dou x dot into t minus v. So இதை எப்படி எழுதலாம்? நம்மளுக்கு L equal to t minus vங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். So dou L by dou x dot, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து கொண்டு வராங்க. ஓகே, இப்போ நம்ம ஜெனரலைஸ் கோஆர்டினேட் ஃபார்மில் எழுதணும்னா இந்த ஈக்குவேஷன் எழுதணும்னா எப்படி கிடைக்கும்? p equal to dou L by dou qk dot in form of வந்து generalized coordinate. So p equal to dou L by dou qk. xங்கிறது வந்து நம்ம நார்மல் கோஆர்டினேட், அது ஜெனரலைஸ் கோஆர்டினேட் வந்து என்னது? qk. ஓகே, இது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் we generalized as qk. ஓகேவா? p equal to dou L by dou qk. ஸோ லீனியர் மொமெண்டம் வந்து எப்படி ஜெனரலைஸ் கோஆர்டினேட் ஃபார்மாக வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, அப்போ இங்கேயும் வந்து என்ன வரும்? வித் ரெஸ்பெக்ட் டு pk qkங்கிறதுனால வந்து pkயும் வரும். ஸோ திஸ் இஸ் த ஜெனரலைஸ்டு மொமெண்டம். we are writing the Lagrangian with respect to generalized coordinate that corresponds to generalized momentum pk. So p suffix kங்கிறது இருக்கா சப்ஸ்கிரிப்ட்ல வந்து k, அது வந்து என்னதுன்னா it is the generalized momentum.
Lagrangian equation வந்து நார்மல் ஃபார்ம்ல எழுதும்போது யூஷுவல் ஃபார்ம்ல dy dt of dou L by dou qk dot minus dou L by dou qk equal to 0. This will be equal to நமக்கு வந்து dou L by dou qk என்னது qk dot வந்து என்னது pk. அப்ப இங்க வந்து pk சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா dpk by dt equal to dou L by dou qk. ஓகேவா? So dpk by dt equal to dou L by dou qk. இப்போ வந்து என்னது இத வந்து எப்படி எழுதலாம்? pk dot ன்னு எழுதலாமா? So pk dot equal to dou L by dou qk. அதுதான் இங்க சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து suppose in Lagrangian அதை வாசிக்கிறேன். In expression for Lagrangian L of a system, a certain coordinate qk does not appear explicitly. So ஒரு ஆப்ஷன் வந்து they are ஒரு கேஸ் வந்து they are taking. என்ன கேஸ்னா இந்த Lagrangian எழுதும்போது அந்த ஈக்குவேஷன்ல qk is not appeared explicitly. So வெளிப்படையா வந்து இந்த qk இந்த generalized coordinate வந்து என்னன்னா is not appeared explicitly அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற இத சொல்றாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதிருக்கோம்ல இதுல வந்து இந்த ஈக்குவேஷன் நம்பர் a ன்னு வெச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் எழுதிருக்கோம். So pk டாட்ங்கிறது வந்து equal to 0 ஆயிடும். ஏன்னா not appear explicitly னா dou L by dou qk will be equal to 0. dou L by dou qk equal to 0. That refers that pk is a constant of pk dot is constant of motion. dou L by வந்து என்னன்னா dou qk ங்கிறது வந்து என்னது சாரி இந்த pk dot is equal to வந்து என்ன ஆகும் நமக்கு 0. So pk dot தான் d by dt of pk equal to 0. அப்போ when some function is equal to 0 that leads to this pk is a constant of motion. pk dot வந்து 0. அப்போ இந்த டேர்ம் வந்து டிஃபரன்ஷியேஷன் எடுக்கிறோம். யூசுவலா வந்து என்னது இப்போ வந்து 3 plus 4x ன்னு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அதுல இந்த டேர்ம் வந்து என்ன ஆயிடும் 0 ஆயிடும். இது வந்து 4 வந்துரும். திருப்பி இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் எடுத்தோம்னா ரெண்டுமே 0 ஆயிடும். f இது f dash f double dash. அதே மாதிரி தான் இந்த pk dot வந்து நம்ம எப்படி dpk by dt ன்னு எழுதுறோம். சோ இந்த dpk by dt இந்த pk வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருந்தா தான் நமக்கு pk dot வந்து equal to 0. Therefore pk is constant of motion. The generalized momentum is constant when that generalized coordinate da generalized coordinate qk not appeared explicitly. This refers the cyclic coordinate. Which one is cyclic coordinate? qk தான் வந்து என்னன்னா நமக்கு வந்து cyclic coordinate அப்படி நமக்கு சொல்றாங்க. இந்த cyclic coordinate வந்து என்ன அர்த்தம்னா it is also known as ignorable coordinate. qk not appeared explicitly. எந்த Lagrangian equationல வந்து என்னன்னா that generalized coordinate not appeared explicitly that leads to generalized momentum into a constant of motion. So the qk is called the cyclic coordinate. அதுதான் இப்போ நீங்க இத வந்து டெஃபினிஷனா எப்படி வந்து சொல்றாங்கன்னா the linear momentum associated with generalized coordinate qk, the Lagrange function does not contain a coordinate qk explicitly. The generalized momentum pk is a constant of motion. அப்ப நான் சொன்னதுதான் the generalized coordinate does not appear in Lagrangian explicitly, then the generalized momentum is constant of motion. That
leads to this qk is a cyclic or ignorable coordinate அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து இது ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னாலே தெரியும். சில லக்ராஞ்ச் ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம எழுதுவோம், அதில் வந்து என்னன்னா எக்ஸ் டாட் வரும், ஆனால் வந்து எக்ஸ் வராது, தீட்டா வரும், தீட்டா டாட் வரும், ஆனால் தீட்டா வராது. அப்போ அந்த தீட்டா தான் நம்மளுக்கு வந்து என்னது ஜென்ரல் சைக்கிளிக் கோஆர்டினேட்டர். இது வந்து வீடியோ கிளாஸுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அந்த ஷை ஒரு இது மாதிரி இருக்கும்ப்பா. கேமரா வந்து அந்த கேமரா ஃபீவரும்பாங்கள்ல அது மாதிரி கொஞ்சம் இருக்கும். பட் நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்கும், ஆடிபிளாக தான் இருக்கும். ஆடிபிளாக இல்லைன்னா எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அது வந்து ஃபஸ்ட் என்னன்னா ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஃபீல்டு லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் வந்து இப்போ எடுக்கிறாங்க. அந்த எல் ஈக்குவல் டு வந்து என்னன்னா அதுக்கு வந்து நமக்கு தெரியும் கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் தான் நம்ம எழுதுவோம். ஸோ கைனடிக் எனர்ஜி எழுதுறாங்க half m r dot square plus half m r square theta dot square minus v of r. v of r பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ரெண்டுமே வந்து என்னது கைனடிக் எனர்ஜி. சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஃபீல்டுனா வந்து என்னதுன்னா இப்போ வந்து நம்மளுக்கு சன் இருக்குது, சன்னை சுற்றி நம்ம வந்து ரொட்டேட் ஆகுது, எர்த்து ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த சன்னுக்கும் இந்த எர்த்துக்கும் உள்ள அந்த சென்ட்ரல் ஃபீல்டு ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஃபீல்டு தான். ஸோ இட் வில் வந்து என்னென்னா ஆக்ட் வந்து இந்த எர்த்து அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஃபீல்டு வந்து எர்த்துலேருந்து சன்னை நோக்கி இப்படி தான் ஆக்ட் ஆகும் எஃப், ஓகேவா? அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஃபீல்டு லக்ராஞ்சி ஈக்குவேஷன் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். half m r dot square plus half m r square theta dot square. ஏன்னா இது வந்து என்னன்னா லீனியர் கைனடிக் எனர்ஜி இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியும் நம்மளுக்கு வந்து இன்வால்வ் ஆகுது, ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த தீட்டா வந்து வரல இல்லையா இந்த ஈக்குவேஷனில், தீட்டா டாட் தான் வந்துருக்கு. தீட்டா டாட்னா என்னது டி தீட்டா பை டிடி, ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக வந்து என்னன்னா இந்த தீட்டாங்கிற வந்து கோஆர்டினேட் ஆர் வந்து இந்த வேரியபிள்னு கூட வச்சுக்கோங்க நீங்கள். நம்ம வேரியபிள் தான் ஜென்ரலைஸ் கோஆர்டினேட் வரும்போது நம்ம கோஆர்டினேட் கியூகேங்கிற போது நம்ம ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வேரியபிள்னே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜென்ரலாக அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் கியூகே அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த தீட்டாங்கிறத வந்து நம்ம வேரியபிள். இந்த தீட்டா டசன்ட் அப்பியர் இன் திஸ் சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஃபீல்டு லக்ராஞ்சி ஈக்குவேஷன். தேர்ஃபோர் ஹியர் the cyclic coordinate is theta. அதுதான். இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் வந்து சொல்றாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னு நினைக்கிறேன். L is equal to t minus q pi plus q into v dot a. இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டோட லக்ராஞ்சி ஈக்குவேஷன் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து நான் அந்த தனித்தனியாக பிடிச்சி வந்து எழுதுறாங்க. கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாம் தனியாக பிடிச்சி எழுதுறாங்க. ஸோ எல் ஈக்குவல் டு half m இன்ட்டு 3 டைமென்ஷனில் எழுதும்போது மூணுமே வருமா? இந்த கைனடிக் எனர்ஜி இது வந்து கைனடிக் எனர்ஜிப்பா, அதுதான் இங்கே எழுதியிருக்கு. மைனஸ் q phi ப்ளஸ் q இன்ட்டு ஸோ v டாட் ஏங்கிறது நீங்கள் அந்த ஈக்குவேஷனை ரெஃபர் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இது வந்து வெலாசிட்டி, ஓகேவா? ப்ளஸ் vy ay ப்ளஸ் vz az. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்திருக்கு, வெக்டார் பொட்டன்ஷியல் வந்து இருக்குது, மாஸ் வந்து இதெல்லாம் இருக்குது, இந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷன் கூட பை கூட இருக்குது, சார்ஜ். ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன முக்கியமானது வந்து நம்மளுக்கு இல்லை, எக்ஸ் டாட் இருக்குது, இன்டெரக்டாக எக்ஸ் டாட் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. ஏன்னா vx இருக்கு இல்லையா? ஸோ v வந்து என்னது vxங்கிறது வெலாசிட்டி. பட் வந்து என்னன்னா x நாட் அப்பியர்டு இன் திஸ் ஈக்குவேஷன். ஸோ த x இஸ் த சைக்ளிக் கோஆர்டினேட் ஃபார் திஸ் லக்ராஞ்சி ஈக்குவேஷன். அதுதான், இவ்வளோதான். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். எந்தெந்த லக்ராஞ்சி ஈக்குவேஷன்ஸில் எந்த கோஆர்டினேட் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக அப்பியர் ஆகலையோ அந்த கோஆர்டினேட்டை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, சைக்ளிக் கோஆர்டினேட். அது மோஸ்ட்டாக வந்து என்னதான் இருக்கும்னா
இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிளாக தான் இருக்கும், தீட்டா தான் இருக்கும். ஸோ அந்த அதை வந்து ஜென்ரலாக சொல்லும்போது இந்த ஜென்ரலைஸ் கோஆர்டினேட் QKன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸு தானே நாட் அப்பியர்டு, எக்ஸு தீட்டா. ஸோ QK டாட்ல வந்து ஒரு வேரியபிள் நாட் அப்பியர்ல அது ஆகாது. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எப்பயுமே கண்டிப்பாக வரும். ஆனால் இனிஷியல் அந்த ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்டை யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள்ஸ் எழுதுவோம்ல, இது ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்டு. ஒரே சிஸ்டத்துக்கு எழுதும் போது நம்ம மாற்றிடுவோம் எக்ஸு ஒய் இசட்னு. இங்கே வந்து தீட்டா வந்து என்னென்னா ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் பார்ட் இருக்கிறதுனால நம்ம தீட்டா. ஸோ எக்ஸு தீட்டாலாம் வந்து என்னென்னா இந்த லக்ராஞ்சி ஈக்குவேஷனில் அப்பியர் ஆகாது. அந்த வேரியபிள்ஸை வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரலைஸ், இதில் நம்ம ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்டை தானே சொல்லுவோம். ஏன்னா வந்து இது நாட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், எக்ஸு தீட்டா அப்படியே இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா அதை ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்டில் QKன்னு நம்ம சொல்லிடுவோம். நம்ம அக்கார்டிங் டு லக்ராஞ்சி ஈக்குவேஷன் இந்த QK தான் சைக்ளிக் கோஆர்டினேட் ஆர் இக்னோரபிள் கோஆர்டினேட்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இப்போ இது வந்து அப்பியர் ஆகலைன்னா இதோட லீனியர் மொமெண்டம் வந்து PK, அது வந்து தட் வில் பி கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன். அதுதான் ஒரு கண்டிஷன். சைக்ளிக் கோஆர்டினேட்டாக இருந்தது, ஒரு இந்த கோஆர்டினேட் சைக்ளிக் கோஆர்டினேட்டாக இருந்துச்சுன்னா அதோட லீனியர் மொமெண்டம் வில் பி எ கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன். இது வந்து ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.